படம் நல்லா இருக்குது சார். படம் உண்மையிலே விவேக் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. க்ரைம் ஸ்டோரி விரும்புகிறவங்க இதை தயவுசெய்து பார்க்கலாம். உண்மையிலே நல்லா இருக்குது சார். மெசேஜ் படம் பார்த்துட்டு தேட்டரில் போய் பார்த்துட்டு அது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. நல்லா இருக்குது சார். ஓவராலாக படம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை, படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. க்ரைம் ஸ்டோரியாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். மெசேஜும் நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது சார். ஓவராலாக நல்லா இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் சார். நல்லா இருக்குது பார்க்கலாம். த்ரில்லர் மாதிரி தான், எப்பயும் எல்லா படம் ஜோனர் மாதிரி தான். கொஞ்சம் செம்மையாக நடிச்சிருக்காரு. கொஞ்சம் நடுவில் மட்டும் கொஞ்சம் மாதிரி போராக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்துருப்பாங்க செம்மையாக. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரோட் தான். ஆனால் கதை கொஞ்சம் செம்மையாக இருக்கும். நடுவில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கடைசியில் எண்டிகிட்ட ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை. பார்க்கலாம். பெஸ்ட்டு தான். பார்க்கலாம். படம் தரமாக வரும். பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச். ரொம்ப நாள் பெஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் தான் தெரியும். எல்லாரையுமே சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக வளர்க்கணுன்ற மாதிரி இது பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், யூஎஸ் தான். நல்லா இருந்தது. படம் அருமையாக இருக்கும். படத்தில் க்ரைம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காங்க படத்தில். விவேக் சார் ஆக்டிங் சூப்பர். அவங்களாம் விவேக் தான் மெயின் கேரக்டர் மாதிரி இருந்தது. இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் அந்தளவு யாரும் ரொம்ப இல்லை. மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறாங்க. நான் படம் ஃபுல்லாக நிறைய ட்விஸ்ட் தான் வச்சுருக்காங்க. க்ரைம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது படம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஏதோ ஒரு வேட்டையாடு விளையாடு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் கொஞ்சம் அது எதிர்பார்ப்பு வந்து கம்மியாக தான் இருந்தது. விவேக் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி இந்த படத்தில் ரொம்ப ஃபுல்லாலாம் இருக்காது. அப்பப்போ வரும் போவோம். கூட சார்லி சார் நல்லா நடிச்சிருக்காரு. அடிக்கடி ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது படத்தில் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. கிளைமேக்ஸ் தான் சொல்லக்கூடாது ப்ரோ. படத்தில் பாருங்கள், அது நல்லா இருக்குது. அது சொல்லிட்டா படம் நல்லா இருக்குது. ஆமாம், அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீன் இங்கே காமிப்பாங்க. அப்புறம் அப்ராட் தான் ஃபுல்லாகவே. அந்த லெவலுக்குலாம் இல்லை ப்ரோ. ஏதோ இவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது ப்ரோ. எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. சார்லி சார் அவரோட ரோல் எப்போவுமே சூப்பராக பண்ணிவிடுவார். அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப த்ரில்லர் அவ்வளோதான். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சொல்லியிருக்காங்க. அது கதையாக சொல்கிறா நல்லா இருக்காது ப்ரோ. அவ்வளோதான்.